இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெறும் எதில் என்று கேட்டால் ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டிகள் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது போட்டி இரு நாட்டிற்கும் பொதுவான இடத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெறும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். பாரதி ராஜா, இப்ப ஆசிய கோப்பை தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அது ஒரே பிரிவில் இடம்பெறுவதற்கான தகவலும் இப்ப வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஆசிய கோப்பை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த முறை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில போட்டிகள் அனைத்தும் பாகிஸ்தானில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இந்த ஆசிய கோப்பை போட்டியில் பங்கேற்காது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிகள் மட்டும் ஸ்ரீலங்காவில் நடத்தலாமா அப்படின்லாம் திட்டமிடப்பட்டது. ஆனால் முழுவதுமாக இந்தியா புறக்கணித்ததால் ஆசிய கோப்பை கிரிக்கெட் நடத்துவதே சந்தேகமாக இருந்தது. இது தொடர்பான கூட்டங்கள் அடுத்தடுத்து நடந்த நிலையில தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆசிய கோப்பையை நடத்த வேண்டும் என அனைத்து நாட்டின் கிரிக்கெட் வாரியங்களுமே, அதாவது இந்த இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் நாட்டு கிரிக்கெட் வாரியங்கள் அனைத்துமே விரும்பியதாகவும் அரசியலும் கிரிக்கெட்டும் வேறு வேறு என்று இந்தியாவை சமாதானப்படுத்த முயற்சித்ததாகவும், இருப்பினும் பிசிசிஐ தரப்பிலிருந்து, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் தரப்பிலிருந்து இன்னும் சற்று கால அவகாசம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் போட்டிகளை வேறு இடத்தில், அதாவது பொதுவான ஒரு இடத்தில் நடத்த இந்தியா தரப்பிலிருந்து இசைவு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை இது உறுதியாகும் பட்சத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை துபாய் மற்றும் அபுதாபி இந்த இடங்கள்ல ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை நடத்தும் என்றும் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கும். இதுல 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே பிரிவில் இடம்பெறும் வகையில் அமைக்கப்படும் என்றும் தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவின் பிசிசிஐ இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை உறுதி செய்யவில்லை. அவர்கள் கேட்டிருப்பதெல்லாம் ஆசிய கோப்பையில் பங்கேற்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும். இருப்பினும் நாங்கள் பங்கேற்க தயாராக இருக்கிறோம், நாடு மற்றும் அரசின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது என்றால், இதில் வீரர்களின் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளுக்கு இடையே இதில் பங்கேற்பது வீரர்களுக்கு பாதுகாப்பான சூழலா என்பதையெல்லாம் இன்னொரு முறை ஆலோசிக்க வேண்டி இருக்கிறது. எனவே சற்று கால அவகாசம் வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மீதமுள்ள 7 அணியின் கிரிக்கெட் வாரியங்களும் இந்த போட்டியை நடத்த வேண்டும், ஆசிய கோப்பையை நடத்த வேண்டும் என்று தெரிவித்ததன் காரணமாக தற்போது இந்த முடிவுக்கு இந்தியாவும் சற்று அசைந்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இது உறுதியாகும் பட்சத்தில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இந்தியா பாகிஸ்தான் போட்டி திட்டமிட்டபடி பொதுவான ஒரு இடத்தில் உள்ள மைதானத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.